சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களின் செயல் திட்டங்களை வெளிப்படுத்தும் அறிவியல் கண்காட்சி அனைவரையும் கவர்ந்தன. அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தின் சார்பில் ஜாபர்கான்பேட்டையில் உள்ள சென்னை மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. 104 பள்ளிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சுற்றுச்சூழல், தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு, மாற்று எரிசக்தி என பல்வேறு தலைப்புகளில் படைப்புகளை வைத்திருந்தனர். இந்த கண்காட்சியை பல்வேறு பள்ளி மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர். கண்காட்சியில் இடம்பெற்ற காய்கறி கழிவுகளிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யும் முறை அனைவரையும் பெரிதும் கவர்ந்தது. நம்ம வீட்டுக்கு பின்னாடி 3 தொட்டியில உப்பு தண்ணீர், அதுக்கப்புறமா நம்ம காய்கறி குப்பைகள், மீந்து போன சாப்பாடு இந்த மாதிரி சேர்த்து வச்சிடணும். தாமிரம் மற்றும் துத்தநாகம் ரெண்டத்தையும் நம்ம ஒரு டியூப்ல கனெக்ட் பண்ணி ஒயர் மூலமா நம்ம வீட்டுக்குள்ள மின்சாரம் தரக்கூடிய ஒரு பொருளை கனெக்ட் பண்ணிடணும். நம்ம வீட்டுல மின்சாரம் இல்லாத டைம்ல நம்ம அந்த தாமிரம் துத்தநாகம் தகடுகளை அந்த தொட்டில மூழ்க செய்யும் போது நம்மளுக்கு மின்சாரம் கிடைக்கும். வெயில் காலத்துல கரண்ட் அடிக்கடி கட் ஆயிடும். நமக்கு அந்த கரண்ட் கட் ஆகிற சமயத்துல நம்ம ஈஸியா இந்த மாதிரி வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய தொட்டியை வச்சு அந்த தொட்டியில தேவையற்ற காய்கறி கழிவுகள் எல்லாம் போட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு அமைப்பை செயல்படுத்தணும்னா கண்டிப்பா அதுல இருந்து அட்லீஸ்ட் நம்ம ஒரு ரூம்காவது ஒரு பல்பையோ ஒரு மின் விசிறியோ நம்மளால இயக்க முடியும். அதனால ஓரளவுக்காவது நம்ம மின்சாரத்தை சேமிக்கலாம்.